ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ரிவ்யூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 விஷயத்தை கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, புது ஹெட்செட் வாங்கியாச்சு. BlackSharkோட V2 X. ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு நல்ல ஒரு ஹெட்செட்டாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4K ப்ரைஸில் வருது. அமேசானில் வாங்கினது, அருமையாக இருக்கிறது. இதுக்கு ஒரு ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ரைட், ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். உண்மையிலே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இதை நான் ஒரு கையில் வச்சுட்டு தான் நான் அன்பாக்ஸ் பண்ணணும் போல் பாக்ஸு. ஓகே, இது ஒரு நோட் புக் கொடுத்துருக்காங்க. எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் ஒரு ஓகே 7.1. இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாக்க ஓகே, அதை பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் அது டப்பாவை எடுக்கணும் பார்த்துக்கலாம். ஒரு கையில் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது நண்பர்களே. உண்மையிலே வாடா, வரமாட்டேங்கிற வாடா, ஓலோ சூச்சோ. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ எப்படி வழி எடுத்தாச்சு, சக்ஸஸ். ஹெட்செட் எடுத்துக்கலாம். வேறு எதாவது இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. பாக்ஸுக்குள்ளே எதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, எம்டி பாக்ஸ் தான். ஓகே, நம்மளோட மான்ஸ்டர் ஜி தான் இருக்கார். உண்மையிலே ஒரு பெரிய கேங்ஸ்டர் போல் அவர். எனக்கே அவரை பற்றி கதை தெரில. நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. வாவ், உண்மையிலே கைஸ் சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லாயிருக்கு, நைஸ் லுக். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதே வேரியண்ட்டில் 3.5mm ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா 3500 தான் அதோட ப்ரைஸு. பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4K வருது. பிகாஸ் அந்த யூஎஸ்பி இருக்கனால மேபி அந்த ஒரு எக்கோ இஷ்யூ எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இதை இப்போ தனியாக வாங்கினேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒயர் குவாலிட்டியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, முடிஞ்சால் இதிலே வந்து கேம் ப்ளே வீடியோ எல்லாத்தையும் போட்டுறேன். மைக் இங்கே இருக்கார். வாங்க. ஆனால் பேக்கெட்லாம் மட்டும் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க. அப்பா, மை காட், உண்மையிலே பயங்கரமாக இருக்குது கைஸ், சூப்பர். ரேசரோட பிராண்ட் இது ஆக்சுவலி. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். நம்ம பண்ண வேண்டிய அன்பாக்சிங் முடிஞ்சாச்சு. வரனே. ஸோ வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் ஆஃப் TharunPlays மாமே. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேசரோட ஒரு ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேசரோட ஹெட்செட்டுக்கான ஒரு ப்ரைஸ், அப்புறம் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, அப்புறம் இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி நம்ம ஒரு அவுட்டர் லேயராக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்குக்கு தனி ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, லைக் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸோ அதே மாதிரி ஹெட்செட்டோட லைக் இங்கே மேலே வந்து ஒரு லெதர் டைப் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதை நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, லைக் இந்த பேட்ஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த குஷன் பேட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் தனியாக கூட வாங்கி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி 7.1 சரௌண்டட் சிஸ்டம்னு சொல்லிட்டு இதில் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். உண்மையிலே அவுட்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்ல இருக்குது. லைக் இதில் க்ரீனில் இருக்குது, பிங்க்கில் இருக்குது. நான் ஏன் பிளாக்ல வாங்கினேன்னா, இது ஒரு நல்ல லுக் கொடுக்குமே அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இதனால தான் வந்து நான் வந்து கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. மேபி இந்த இடம் கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால மேபி ஏதாவது டேமேஜ் ஆகும்னு நான் கொஞ்சம் பயப்படுறேன். பட் யூஸ் பண்ண தான் நம்மளுக்கும் தெரியும். ஸோ இதோட வெளி லுக்கு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இதை சப்போஸ் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா வெளில வந்து சுத்தமாக எதுவுமே கேட்காது. யார் கூப்பிட்டாலும் நீங்கள் கண்டுக்கவே தேவையில்ல. இது வந்து கேட்கவும் கேட்காது அதையும் மீறி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் ரெடியூஸ் பண்ணுற பட்டன் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக்கோட மியூட் அண்ட் அன்மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ஹெட்செட்டோட அவுட்டர் லுக்காக ஒரு ரிவ்யூவாக நான் சொல்கிறேன். இதில் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் ப்ளே ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி அதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதே மாதிரி 7.1 சரௌண்டட் சிஸ்டம் எப்படி இருக்குது,
அதை நம்ம வந்து எப்படி எனேபிள் பண்ணணும் இது எல்லாத்தையும் பற்றி நான் மொத்தமாக இந்த ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான இந்த ரிவ்யூவை வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ரிவ்யூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயத்தை கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சரௌண்டர் சிஸ்டம் 7.1 ஆடியோ, ஓகேவா, அது ஒன்று. செகண்ட் வந்து மியூசிக்கை ப்ளே பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேம் ப்ளே பார்க்க போகிறோம். ஏன் வந்து கேம் ப்ளே அதிகமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ், ஓகேவா. ஸோ ஸ்ட்ரீமிங்க்கும் கேமிங்க்கும் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ அது ஒரு டெஸ்ட்டை விட இது கொஞ்சம் அதிகமாக பண்ணுனா எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 7.1 சரௌண்டிங் சிஸ்டமை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆக்டிவேஷன் கோடு போட்டு நீங்கள் 7.1 சரௌண்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் கோடு போட்டுருணும். அதுக்கு முன்னாடி உங்களோட பிசியில் வந்து ஸ்பீக்கர் 7.1 சரௌண்டிங் சிஸ்டமை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும், லைக் எனேபிள் சரௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் இங்கே காட்டும். Razer BlackShark V2 X இதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7.1 எனேபிள் ஆயிரும். நீங்கள் இங்கேயும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம், இதே இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதோட விஷயத்த சொல்லிட்டேன் 7.1. ஸோ செகண்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மியூசிக் வந்து ஒரு இன்சியஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு இடத்துல இது போதும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லைக் ஒரு ரிவ்யூக்கும் நம்ம ஒரு மாதிரி பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கேம் ப்ளே ரிவ்யூ அப்படின்றதுனால மியூசிக் இது வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. உண்மையிலே பேஸ் சூப்பராக இருக்குது, வோக்கல்ஸ்லாம் நல்லா கேட்குது, உண்மையிலே சூப்பரான பீட்லாம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக கேட்குது. உண்மையிலே ஓவராலாக மியூசிக்கை பொறுத்தளவுக்கு எனக்கு உண்மையிலே நான் நினச்சதை விட சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா கேம் ப்ளேயில் தான் வந்து ஃபுல்லாக தெரிய போகுது. ஏன்னா நம்ம வச்சுருக்க ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ ஒரு கேம் ப்ளே ரிவ்யூ பண்ணால் மட்டும்தான் அது எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு கேம் ப்ளேவை நம்ம பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னா நீங்கள் எதாவது பேசினா கூட வெளியே இருக்கு உங்களுக்கு கேட்காது, அந்த மாதிரி இருக்கும். யாராவது சொன்னால் கூட உங்களுக்கு கேட்கவும் கேட்காது, நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. இப்போ எனக்கே வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குது. லைக் இருந்தாலும் அது நல்லா தான் இருக்குது. ரொம்ப எனக்கு வேர்க்கலை, ரொம்ப அந்தளவுக்கு சம்டைம்ஸ் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஹெட்ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்க்கும். பட் இதில் வந்து எனக்கு அந்த ஃபீல் இல்லை. மேபி அதிகமான நேரம் யூஸ் பண்ண வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான கேமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம டெஸ்ட் பண்ண போகிற கேம் பேர் வந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமா. இது நம்ம டெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். உண்மையிலே எல்லாமே டீப்பாக இருக்குது. அந்த குதிரையோட ஃபுட் ஸ்டெப்ஸும் சரி, பேர்ட்ஸ் கத்துறது வந்து லாங்லேருந்து கத்துறது, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு தெரியுது. லைக் நல்லாவே டிஃப்ரென்ஸ் புரியுது, தூரத்தில் இருக்கா பக்கத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி. 7.1 சரௌண்டட் சிஸ்டம் சும்மா இல்லையே, பயங்கரமாக இருக்குது. மொக்கா செஞ்சுருக்கானுங்க. வர இருங்க நான் சண்டை போட போகிறேன். நானே ஹெட்செட்டை டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். மயிலாடு ஐயோ, ஓகே, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த டைம் நம்ம போய் ரீச் ஆகணும். போடு அவ்வளோதான். 7.1 சரௌண்டட் சிஸ்டம் 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 7.1 சரௌண்டட் சிஸ்டம்
ஓகே காலி மேலே காலி. ஓகே ஸ்பியர் வச்சு தான் கரெக்ட். பயங்கரமா வாவ் அவ்வளோதான் கைஸ், ஃபைட்டு முடிஞ்சிச்சு. உள்ளே வச்சிடலாம் கத்தியை, ஒரு போ பண்ணிடலாம் சாமுராய் மாதிரி. வாவ் really சூப்பராக இருக்கு கைஸ். நல்ல கேமை தான் சூஸ் பண்ணியிருக்கோம் சீரியஸ்லி. ஓகே கைஸ், இதோட இந்த ரிவ்யூ ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி 7.1 கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி மியூசிக்கை ப்ளே பண்ணி நம்ம கவர் பண்ணியாச்சு, ஒரு கேம் பிளேவை ப்ளே பண்ணி கவர் பண்ணியாச்சு. கேம் பிளேவோட வீடியோ ஏன் ப்ரோ இவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா இது வந்து ஒரு கேமிங் ஹெட்ஃபோன். ஸோ ஒரு கேம் பிளேவும் லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ராப்ளமில் நான் லைவில் வந்து எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணிடுவேன். ஒரு கேம் பிளே நல்லா இருக்கணும், லைக் கேமிங் ஹெட்செட் அப்படின்றதுனால தான் நான் அதிகமாக இதில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ உண்மையாலே சூப்பராக இருக்குது கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட்டோட லிங்க் இல்லை லைக் கமெண்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ரிவ்யூ வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். இது என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூ அப்படின்றதுனால இதுக்கப்புறம் வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸையும் மோஸ்ட்டாக நான் ரிவ்யூ பண்ணிகிட்டே நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் மக்களே. எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் போயிட்டு வரேன் கைஸ். ஸோ சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, உண்மையிலே நான் நினச்சதை விட டபுள் மடங்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால. உண்மையிலே ஒரு நல்ல இந்த பட்ஜெட்டில் சூப்பராக பில்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க ரேசர். உண்மையிலே நல்லாயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் பிளேஸ். நான் போயிட்டு வரேன். பை பை கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.